அருமை தமிழர்களே, அன்பான வணக்கங்கள். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஓட்டப்பந்தயம் நடக்கிறது. ஸ்போர்ட்ஸ் டே அப்படி நடத்துவாங்க இல்லைங்களா? அதில் அப்படி அந்த ஓட்டப்பந்தயத்தை நடத்துகிற ஒரு விசில் அடிக்கிறார். 4 பெண்கள் ஓடுகிறார்கள். எல்லாம் 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு இந்த மாதிரி பிள்ளைகள்லாம் ஓடுகிறார்கள். ஒரு பெண் முதல் பரிசுக்கு உரியவளாக தேர்ந்தெடுக்கப்படுகிறாள். 2வது 3வது பரிசு. சரி, இப்போ பரிசளிப்பு நேரம். அங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறாரே, அவர் அந்த மாணவிகள்கிட்ட அப்புறமா பேசிக்கிட்டு பரிசளிப்பு விழாலாம் முடிஞ்ச பிறகு முதல் பரிசு வாங்கிய மாணவி யார், கொஞ்சம் எழுந்திருமாங்கிறார். அந்த பொண்ணு எந்திரிக்குது. ரொம்ப மகிழ்ச்சிமா, நீ முதல் பரிசு. சரி, பரிசே எதுவும் பெறாத மாணவிகள்லாம் எழுந்துருங்க அப்படின்றார். அது எதுவும் தலையை தொங்க போட்டுக்கிட்டு எந்திரிக்குதுங்க. அவர் கேட்டார், உங்களுக்கு ஏன் முதல் பரிசு கிடைக்கல அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்களா அப்படின்னார். ஏன்னா ஒரு விஷயத்தில் நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா அதுக்காக வருத்தப்படுவதோ தோண்டு போவதோ கவலைப்படுவதோ கூடாது. அதை அலசி ஆராயணும். அதை அவர் வழிகாட்டுறார். ஏன் கிடைக்கலன்னு யோசிச்சிங்களா அப்படின்னு. ஒரு பொண்ணு சொல்லிச்சு, அவளுக்கு கட்சிச்சு சார், அவன் முன்னால் ஓடிட்டான் சார், அதனால தான் எங்களால் ஃபஸ்ட் ப்ரைஸ்க்கு வாங்க முடியல அப்படின்னுச்சு. இன்னொரு பொண்ணு, அவன் முன்னால் ஓடின பிறகு நம்மளால எங்கே சார் போதும், அவள் தான் முன்னால் போயிட்டாளே அப்படின்னு விட்டோம் சார் அப்படின்னு. அவர் சொன்னார், சிறப்பு விருந்தினர், உங்களுக்கு முதல் பரிசு ஏன் கிடைக்கலன்னா அவள் முதலில் ஓடியதால் அல்ல, அவள் ஓடிவிட்டாள், அதனால் நம்மால் ஓட முடியாதுன்னு நீங்க உங்களை பத்தி முடிவு பண்ணிட்டீங்க இல்லையா, அதனால தான் உங்களுக்கு பரிசு கிடைக்கவில்லைன்னார். எவ்வளோ அற்புதமான விஷயம். நம்மளால இது முடியாது அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது உண்மைதாங்க, முடியாது. அவளாய் ஓடுகிற பொழுது ஏன் என்னால் முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களால் ஏன் முடியாது. மனம் ஒரு விஷயத்தில் எப்படி தீர்மானிக்கிறதோ அப்படிதான் உடம்பின் ஆற்றலும் வெளிப்படுகிறது. ஒரு கல்லூரியில் பட்டிமன்றம் நடக்குது. ஆண்கள் தைரியசாலிகளா பெண்கள் தைரியசாலிகளான்னு ஒரு பொண்ணு பேசிச்சு. பிரமாதமா இருந்தது. ஆண்களை பார்த்து அந்த பெண் கேட்கிறாள். பொண்ணு பார்க்க வர்றப்போ பசங்க தான் அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கான்னு துணைக்கு 10-15 பேரை கூட்டுக்கிட்டு வரீங்க, நாங்கள்லாம் சிங்கிளாக வந்து உங்கள் முன்னால் நிற்கிறோம். நீங்கள் பாட சொன்னால் பாடுறோம், நடக்க சொன்னால் நடக்கிறோம், கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறோம், நாங்கள் ஒத்த ஆளாக நிற்கிறோம். அது மட்டும் இல்லை, கல்யாணம்னு ஒன்று ஆகி நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வர்றப்போ கூட தனி ஆளாக நாங்கள் மட்டும்தான் வரோம். உங்கள் வீட்டில் கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா எல்லாரையும் கூட வந்து குடும்பம் நடத்துறது இல்லை. ஆனால் நீங்கள் கல்யாணத்துக்கு பிறகும் குடும்பம் நடத்துறது அப்படின்னா உங்களோட அப்பா அம்மா எல்லாரோடையும் இருக்கிறீங்க. ஒரு 10-15 பேரை துணைக்கு வச்சுக்கிட்டு வாழ்க்கை நடத்துகிற நீங்கள் தைரியசாலியா, சிங்கிளாக வந்து நாங்கள் சாதனை பண்ணுறோமே நாங்கள் தைரியசாலியா, நாங்கள் அரங்கமே அது இருந்தது. அப்போ நம்மால் இது முடியும் என்று பெண்கள் நினைக்கிற பொழுது அவர்களுக்கு அது முடிகிறது. இது எங்கங்க நம்மளால முடியாது. மென்டல் பிளாக் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. சார், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு புகழ்பெற்ற மனிதர் சச்சின் டெண்டுல்கர், அவர் காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னே சொல்லுவாங்க. அவருடைய ரசிகர்கள் மட்டும் இல்லை, அவருடைய சாதனை பட்டியலை பார்க்கிற பொழுது நமக்கு கூட அது உண்மைதான் அப்படின்னு தோன்றுகிறது. அதுவும் இவ்வளவு இளம் வயதிலேயே இத்தனை செஞ்சுரி அடித்தவர்கள்னு பார்த்தா உலக அளவிலேயே மிக குறைவான கிரிக்கெட் வீரர்கள் தான் அந்த பட்டியலிலே இடம் பிடிக்கிறார்கள். அவருக்கு இந்த காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்ற அந்த அந்த பெயருக்கு உரிய தகுதி அவர்கிட்ட எப்போ வெளிப்படுது தெரியுங்களா? பல போட்டிகளிலே களம் கண்டு கோப்பைகள் பெற்று 100 அடிப்பது, செஞ்சுரி அடிப்பது என்பார்களே, அதையெல்லாம் செய்கிற பொழுது உலகுக்கு தெரிகிறது. ஆனால் அவருக்குள்ளே அதற்கான முழு தகுதியும் இருக்கிறதுன்றது 16 வயதில் இந்திய அணியிலே அவர் பங்கு பெறுகிறாரே. அப்போ இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. ஒரு அற்புதமான சம்பவம் இன்றைக்கு இளைஞர்கள் மனதிலே நிறுத்தி கொள்ள வேண்டிய ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம்? மக்கர் யூனிஸ் அப்படின்ற ஒருத்தர் பவுன்சர் போடுறார். யூனிஸ்னு அவர் பேர், பாகிஸ்தான் வீரர். அவர் போட்ட பவுன்சர்ல சச்சினுடைய முகத்தில் வந்து அந்த பால் படுகிறது. ஏற்கனவே இந்திய கிரிக்கெட் அணி அப்போ வந்து தடுமாறிக்கிட்டு இருக்குது. 3 பேர் அவுட் ஆயிட்டாங்க. ரன்னு மொத்தமே ஒரு 50 என்னவோ தான் எடுத்திருக்கிறோம். 50-3 அப்படின்றது ஒரு பலவீனமான ஸ்கோர் தானே. என்னடா பண்ண போறோம்னு கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாம் நகத்தை கடித்து கொண்டு பதட்டத்திலே இருக்கிறார்கள், இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள்.
அப்ப நம்ம 16 வயது இளைஞர் அவர் போறார். முதல் பால்லையே அவர் பவுன்சர் போட்டார் யூனுஸ். அந்த பந்து வந்து இவருடைய முகத்திலே அடித்து மூக்கிலே பட்டு உடைந்து ரத்தம் வருகிறது. மூக்கில் பால் வந்து அடிச்சிருச்சு. இந்த முகக்கவசம் அணிஞ்சிக்குவாங்க, ஆனால் நம்ம சச்சினுக்கு அந்த வழக்கம் கிடையாது. முகத்தில் அடிச்சு அடி ரத்தமாக கொட்டுது. இவரை உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு அழிச்சிட்டு போங்கன்னு நம்ம மியான்டாட் சொல்றார். மியான்டாட் யாருன்னா கிரிக்கெட் அணியினுடைய கேப்டன். ஹாஸ்பிட்டலுக்கு உடனே அழைச்சிட்டு போங்க, ஹாஸ்பிட்டலுக்கு உடனே அழைச்சிட்டு பதறார். இவர் சொன்னார் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. அங்கேயே ஃபர்ஸ்ட் எய்டு டீம் ஒன்று இருக்குது, அவங்க வராங்க, முதல் உதவி சிகிச்சை தருகிறார்கள். அந்த சிகிச்சையை பெற்றுக்கொண்டு மறுபடியும் களத்திலே இறங்கி, ஆட்டம் கொஞ்ச நேரம் நின்று போச்சு, இவர் சிகிச்சை பெற்றுக்கொண்டு மறுபடி களத்திலே இறங்குகிறார். இறங்கி அடுத்ததாக வந்த பந்திலேயே ஒரு பவுண்டரிக்கு 6-4 அடிச்சார். அரங்கமே எழுந்திருந்து ஆரவாரிக்கிறது. யார்? 16 வயது இளைஞன். எனக்கு ரத்தம் அடிபட்டு வந்தாலும் கூட சித்தம் கலங்க மாட்டேன் என்கிற உறுதிப்பாடு இருக்கிறதே, அங்கேதான் அவர் காட் ஆஃப் கிரிக்கெட் என்கிற நிலைக்கான முழு தகுதியும் அவருக்குள் இருக்கிறதுன்ற அடையாளம் வெளிப்படுகிறது. மனம் முடிவு செய்து விட்டால் உங்களை வெல்ல யாரும் இல்லை. மனம் முடிவு செய்து விட்டால் யாரும் உங்களை வென்று விடுவார்கள். எப்படி தீர்மானிக்கிறோம் என்பதை வைத்துத்தான் எவ்வளவு இடங்களில் ஜெயிக்கிறோம் என்பது முடிவாகிறது. சச்சின் தான் என்று இல்லை, மிச்சம் இருக்கிற எல்லோருக்கும் அது பொருந்தும் அல்லவா? மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.